அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 19/10/2021 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஐப்பசி மாதம், 2ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. பிற்பகல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 7:55 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:52 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன், துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு, மீனத்தில் சந்திரன். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் மற்றும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமளிப்பதாக அமையும். ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் உள்ளார். சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இன்று கேதுவுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார். கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல முன்னேற்றகரமான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய பிரமுகர்கள், யாராவது ஒரு விஐபிகள் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைத்து தருவார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் மிக சிறப்பாக அமையும். வியாபார பணிகளில் உங்களுக்கு புதிய நபர்களின் நிறைய அறிமுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களது வியாபாரம் மூலமாக ஏற்படக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையுடன் நீங்கள் அதை அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்ல நன்மையை தரும். உங்களது பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நல்ல வழி பிறக்க நீங்கள் இன்றைய தினம் வேறு கோணத்தில் இருந்து உங்களது பிரச்சனைகளை அணுக வேண்டும். இதனால் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் என்பதை இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்கள் கட்டாயமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உங்களது நீண்டகால பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் நிரந்தர தீர்வு காண முடியும் என்பதை மறவாதீர்கள். எனவே கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் இதை செய்தால் கண்டிப்பாக மன நிம்மதி பெற்று உங்களது பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை நீங்கள் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது குங்குமப்பூ நிறம். இன்றைய தினம் நல்ல அதிகார தோரணையில் இருப்பவர்களின் ஒரு ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களது நன்னடத்தைகள் அதிகரித்து உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக அது அமையும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமான நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களது நெருங்கிய உறவினர் ஒருவரின் உதவியுடன் இன்றைய தினம் உங்களது வணிகத்தில், வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பாக நீங்கள் என்று நல்ல முன்னேற்றத்தை, நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட முடியும். எனவே இன்றைய தினம் உங்களது நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் அது நிதி ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பணவரவு ரீதியாகவும் பயனளிக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து பேசி மகிழும் பொழுது உங்களது நகைச்சுவையான இயல்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் பிரபலமாக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். இன்றைய தினம் உங்களது காதலை நீங்கள் ஒரு முட்டாள்தனமான விஷயமாக உணரக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள். மேலும் கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் கூட இன்று உங்களுக்கு நேரம் செலவிட்டு உங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
இன்றைய தினம் உங்களது திருமண வாழ் மிகச்சிறந்த இனிமையான நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதால் உங்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிகள், சண்டை சச்சரவுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இன்று காணக்கூடிய ஒரு யோகம் உண்டு. உங்களது நெருங்கிய உறவினர்களின் உதவியுடன் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வியாபார முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது திறமைக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் கூட உங்களது திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவதால் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான நாளாக அமையப் பெறுவீர்கள். இருந்த வெறுப்புகள் நீங்கி உங்களது திறமைகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் மூலமாக மனமகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. நண்பர்களே, நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை இன்றைய தினம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி உங்களது மனமகிழ்ச்சியை, குடும்ப மனமகிழ்ச்சியை, குடும்ப உறுப்பினர்கள் மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது வாகனங்களை பராமரிப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களது உற்றார் உறவினர்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி பெறும் ஒரு அற்புதமான ஆனந்தமான தினமாக அமையப் பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப்பெற்று உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகும். வியாபாரத்தில் உங்களது நெருக்கமான உதவியுடன் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களது நீண்ட காலமாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு கூட இன்றைய தினம் நீங்கள் உங்களது பிரச்சனைகளை வேறு கோணத்தில் அணுகுவதன் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கப்பெற்று மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் புதிய கோணத்தில் அதை அணுகி இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நல்ல வழிகள் பிறக்கும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் கட்டாயமாக அதை செய்யுங்கள். மேலும் இன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக என்று அமைப்பெறுவீர்கள். எனவே உங்களது காரியங்கள் அனைத்தையும் முறையாக திட்டமிட்டு ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு நேர மேலாண்மையுடன் அனைத்து காரியங்களையும் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறி உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதில் இன்று கவனத்தை செலுத்துவது அவசியம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். வியாபாரமும் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும். அதற்கு உங்களது நெருங்கிய உறவினர்கள் உதவி செய்வார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும். நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கும் ஏக்கங்கள், திறமைக்கு மதிப்பு கிடைக்கவில்லையே என்று உங்களுக்கு ஏக்கங்கள் இருந்து கொண்டிருந்தால் அது இன்று நீங்கி இன்றைய தினம் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களது திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் உழைப்பிற்கு உங்களுக்கு இன்றைய தினம் மரியாதைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, இன்றைய தினம் கன்னிராசி என்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது மற்றும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன். ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, நமது கன்னிராசி அன்பர்கள் இன்று முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயமும் உள்ளது. அது என்னவென்றால் உங்களது முக்கிய காரியங்களை நீங்கள் இன்றே முடித்து விடுவது, நாளை மதியத்திற்குள் முடித்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். எனவே எந்த ஒரு காரியங்களிலும், முக்கியமான காரியங்களிலும், உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாளை தள்ளிப்பட வேண்டாம். நாளை முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது என்பதால் அனைத்து நல்ல முக்கியமான காரியங்களிலும் இன்றே முடித்து விடுங்கள். மேலும் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதையும் இன்றே எடுத்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும். இல்லை என்றால் 2.5 நாட்கள் தள்ளி பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே உங்களது அனைத்து முக்கிய காரியங்களிலும் இன்றே முடித்து விடுங்கள். நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.